யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருள்லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருப்பது என் ரூபத்தில் பகவான். பகவானின் திருவிளையாடல்கள் எண்ணில் அடங்காதவை, நம்மை மெய்சிலிர்க்க வைப்பவை. அப்படி நான் பகவானுடன் இருந்த சமயங்களில் சாமி நடத்திய ஏராளமான திருவிளையாடல்கள் கண்டு களித்துள்ளேன். அந்த திருவிளையாடல்களில் ஒன்று என்னை வைத்து நடந்துள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி பகவானின் ஜெயந்தி. இதனை நிறைய பக்தர்கள் கொண்டாடுவார்கள். அன்று யோகியை தரிசிக்க முடிந்தவர்கள் தங்களால் முடிந்ததை செய்து யோகியின் நாமத்தை பஜனை செய்து ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். யோகியை தரிசிக்க இயலாதவர்கள் அவரவர் வீட்டில் பகவானின் படத்திற்கு அலங்காரம் செய்து பகவானின் நாமத்தை பஜனை செய்வார்கள். அப்படி பகவானின் ஜெயந்தியை கொண்டாடும் பக்தர்களில் ஒருவர் ராஜபாளையத்தில் இருக்கும் மில்லில் பணிபுரியும் சர்க்குணம் என்பவர். சர்க்குணம் பகவானிடம் மிகுந்த ஈடுபாடுடையவர். பகவானின் ஜெயந்திக்கு சர்க்குணம் பத்திரிகை அடித்து ஆசிரமத்திற்கு வந்து அனைவருக்கும் பத்திரிகை வைத்து அனைவரையும் பகவானின் ஜெயந்திக்கு ராஜபாளையத்திற்கு அழைத்தார்கள். என்னிடம் பத்திரிகை கொடுக்கையில் சர்க்குணம், என் உடல்நிலை சரியில்லை, என்னால் வர முடியாது என்று கூறினேன். அதற்கு அவர், பரவாயில்லை ஐயா, யோகியின் ஆசீர்வாதமும் உங்களது ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று கூறிவிட்டு சென்றார். யோகியின் பிறந்த நாள் வந்தது. நாங்கள் திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் பகவானை தரிசித்துவிட்டு பகவானின் நாமத்தை சொல்லி யோகியுடன் இருந்தோம். அன்று சர்க்குணம் பகவானை வணங்கிவிட்டு மில்லில் வேலைக்கு வந்திருக்கிறார். அப்போது மில்லில் இருக்கும் காவலர் அவரிடம், ஐயா, திருவண்ணாமலையிலிருந்து நம் மில்லில் முதலாளி பெயருள்ள ஒருவர் ஃபியட் காரில் வந்தார். உங்களை கேட்டார்கள். நீங்கள் கோவிலுக்கு சென்றதை சொன்னேன். அவர், சரி, நான் பிறகு வருகிறேன் என்று சொல்லி சென்றார் என்று கூறியிருக்கிறார். என் பெயரும் அந்த மில்லின் முதலாளி பெயரும் லட்சுமணன் தான். இதனை கேட்டதும் சர்க்குணத்திற்கு மிகவும் சங்கடமாக இருந்துள்ளது. அவரை உள்ளே அழைத்து போய் உட்கார வைத்திருக்கலாமே என்று அந்த காவலரிடம் சத்தம் போட்டு விட்டு எனக்கு உடனே கடிதம் எழுதினார். ஐயா, நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் வந்த சமயம் நான் கோவிலுக்கு சென்றிருந்தேன். நான் உங்களை காணாதது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்றெல்லாம் எழுதியிருந்தார். எனக்கு அந்த கடிதம் கிடைத்தது. நான் அதை படித்ததும் மிரண்டு போனேன். நான் பகவானின் ஜெயந்தி அன்று யோகியுடன் தான் இருந்தேன். வேறு எங்கும் செல்லவில்லை. அதுவுமின்றி பகவானின் அனுமதியில்லாமல் திருவண்ணாமலையிலிருந்து ராஜபாளையத்திற்கு எப்படி செல்வது? ஆனால் சர்க்குணம் என்னவென்றால், நான் அங்கு வந்ததாக கடிதம் எழுதியுள்ளாரே என்று நினைத்தேன். சர்க்குணம் இதனை பற்றி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களிடமும் குறிப்பிட்ட வேறு சிலரிடமும், ஐயா யோகி ஜெயந்தியன்று மில்லிற்கு வந்திருந்தார். அச்சமயம் நான் அங்கு இல்லை. ஐயா சென்று விட்டார். எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது என்று கூறினார். இதனை கேட்ட அனைவரும் முதலில் என்னை போன்றே அதிர்ச்சி அடைந்தார்கள். செட்டியார் ஐயா இங்குதானே இருந்தார்கள், அப்புறம் எப்படி அங்கு சென்றார்கள் என்று தான் அனைவரும் யோசித்து இருக்கிறார்கள். நன்றாக ஆலோசித்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு விவரம் புரிந்தது. சர்க்குணத்தை காணச் சென்றது நான் அல்ல, பகவான் என் ரூபத்தில் சென்றிருந்திருக்கிறார் என்று புரிந்தது. என் ரூபத்தில் பகவான் செய்த திருவிளையாடல் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அரவணைப்பில் நாம் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உயிரும் என்றுமே அவர் அரவணைப்பில்தான் இருக்கும்.